அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, துஆக்களை மனனம் செய்வோம் என்கிற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக பல்வேறு துஆக்களை கேட்டு மனனம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நம்முடைய தொழுகையில் நாம் ஓத வேண்டிய துஆக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நாம் இறுதி இருப்பில் அமர்ந்திருக்கிற போது ஓத வேண்டிய துஆக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வகையில் நபி அவர்கள் என்ன வார்த்தைகள்ல அந்த துஆக்களை வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வகையில் ஓதுவதற்கான பயிற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த துஆக்களை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அதை நீங்களும் அதை சேர்ந்து உச்சரித்து நம்முடைய தொழுகையில் கடைபிடிப்பதற்காக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுல அதனுடைய ஒவ்வொரு துஆக்களாக நாம தொடங்குவோம். முதலாவதாக அத்தஹியாத் என்று தொடங்குகிற அந்த பிரார்த்தனையை பார்ப்போம். அதுல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம சஜ்தாவிலிருந்து எழுந்த உடனேயே, அது நம்முடைய இரண்டாம் ரக்காத்தாக இருந்தாலும் சரி, இறுதி ரக்காத்தாக இருந்தாலும் சரி, அதுல நாம அந்த அத்தஹியாத்து இருப்புல அமருகிற போது, இறுதி இருப்புலையும் சரி, இரண்டாவது இருப்புகள்ல 3 ரக்காத் 4 ரக்காத் தொழுகைகள்ல 2 மற்றும் 3 அல்லது 2 4வது ரக்காத்துகள்ல இந்த அத்தஹியாத்து நாம ஓத வேண்டும். அத அந்த பிரார்த்தனையை நாம் பார்ப்போம். அத்தஹியாத்து லில்லாஹி, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தையிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இத நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளாக பார்ப்போம். அத்தஹியாத்து லில்லாஹி, அத்தஹியாத்து லில்லாஹி, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து 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 வத்தையிபாத்து வத்தையிபாத்து வத்தையிபாத்து. இதற்கு எல்லா காணிக்கைகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் லில்லாஹி அல்லாஹ்விற்கே உரியது என்கிற அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கிறது. அடுத்து நாம சொல்ல வேண்டியது அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்க, அஸ்ஸலாமு அலைக்க, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, ஐயுஹன் நபியு, ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அழைத்து, நபியே உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹுவின் அருளும் அல்லாஹுவின் அபிவிருத்தியும் ஏற்படட்டும் என்று நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள். அடுத்து அஸ்ஸலாமு அலைனா, அஸ்ஸலாமு அலைனா, அஸ்ஸலாமு அலைனா எங்கள் மீதும் சாந்தி உண்டாவதாக. வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் சாந்தி உண்டாகட்டுமாக. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் அடியாரும் தூதராக இருக்கிறார் என்பதையும் நான் சாட்சி கூறுகிறேன் என்கிற அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கிற
இந்த துவாவை முதலாவதாக நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இருப்பில் அமர்ந்ததோடு அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்ப இந்த துவாவை நாம சொல்லிக் கொள்ள வேண்டும். சேர்த்து நாம ஒரு முறை சொல்வோம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதுல்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கிற இந்த பிரார்த்தனை. அடுத்து அல்லாஹ்வின் தூதர் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத், அதை நாம அடுத்ததாக சொல்லிக் கொள்ளணும். அத நபி அவர்கள் எப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படின்னா, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இதனுடைய அந்த வார்த்தைகளை நாம பிரத்யேகமா தனித்தனியாக சொல்றோம். திரும்ப சொல்லுங்க. அல்லாஹும்ம 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 சல்லி அலா முஹம்மத் 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 வ அலா ஆலி முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். இதை சேர்த்து சொல்வதாக இருந்தால் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத கமா ஸல்லைத கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் இன்னக ஹமீதும் மஜீத் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அப்படின்னா, இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அன்னாரது குடும்பத்தார்கள் மீதும் நீ அருள் புரிந்தது போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. நீ புகழக்கூடியவனாகவும் கண்ணியத்திற்குரியவனாகவும் இருக்கிறாய் என்பது இந்த வார்த்தைகளோட அர்த்தம். அடுத்த வார்த்தைகள் என்ன? அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத். நாம அந்த வார்த்தைகளை நிறுத்துகிறோம்னா அங்கு வக்ஃபு செஞ்சு அதை முடிப்போம். அதை தொடர்கிற போது நாம் ஒரே மூச்சில சொல்லுகிறோம் அப்படின்னா அந்த குறியீடுகளோடையே நாம சொல்வோம். இறுதி முடிவை நாம அதை முடிக்கிறோம் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல சுக்கூன் வைத்த மாதிரி நாம் அந்த வார்த்தைகள்ல முஹம்மத் அப்படின்னு முடிப்போம். தொடர்ந்து நாம சொல்ல போறதாக இருந்தால் பாரிகலா முஹம்மதின் என்று நாம தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது அப்படி சொல்லிக் கொள்வோம். வ அலா ஆலி முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் கமா பாரக்த அலா இப்ராஹீம் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் இன்னக ஹமீதும் மஜீத்
இன்னக ஹமீதும் மஜீத். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இறைவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படி நீ அபிவிருத்தி ஏற்படுத்தினாயோ அதுபோல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அபிவிருத்தி ஏற்படுத்துவாயாக, நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியத்திற்குரியவனாகவும் இருக்கிறாய் என்கிற இந்த ஒரு ஸலவாத்தை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த இரண்டாவது 4 ரக்காத் இருப்புகள்ல இரண்டாவது ரக்காத்தினுடைய இருப்புகள்ல இதை நாம் ஓதி கொண்டால் போதுமானது. 4 ரக்காத் தொழுகைகள்ல 3 ரக்காத் தொழுகைகள்ல இதை மட்டும் நாம் ஓதி கொண்டால் போதுமானது. நாம கடைசி இருப்பு அமர்கிறோமோ அது 2 ரக்காத் தொழுகையாக இருக்கலாம், 3 ரக்காத் தொழுகையாக இருக்கலாம், 4 ரக்காத் தொழுகைகளாக இருக்கலாம். இறுதி இருப்புகள்ல கூடுதலான சில வார்த்தைகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. அந்த வார்த்தைகளையும் நாம பார்ப்போம். அது என்ன வார்த்தைகள்? அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லி தர்றாங்க. நம்ம சொல்ல திரும்ப சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா இன்னி அஊது பிக உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கோருகிறேன், மின் அஸாபி ஜஹன்னம் நரகத்தின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு கூறுகிறேன். அடுத்த வரி வமின் அதாபில் கபரி, வமின் அதாபில் கபரி, வமின் அதாபில் கபரி. அப்படின்னா கபருடைய வேதனைகளில் இருந்தும் பாதுகாப்பு கூறுகிறேன். அடுத்த வரி வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். இதற்கு என்ன அர்த்தம்? ஒமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் அப்படின்னா வாழ்வின் சோதனையிலிருந்தும் இறப்பின் சோதனைகளிலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே மாதிரி இறுதியாக நபி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி தராங்க. ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜாலி, ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜாலி, ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜாலி. அப்படின்னா மசீஹித் தஜ்ஜால் எனப்படக்கூடிய இறுதி நாளில் வர இருக்கிற அவனின் குழப்பத்திலிருந்தும் அவன் செய்கிற அந்த தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற இந்த அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கிற இந்த பிரார்த்தனை. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. அதை நாம் இன்னொரு முறை இறுதியாக சொல்லிக் கொள்வோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம வமின் அஸாபில் கபரி வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜாலி என்கிற இந்த வார்த்தைகளை நாம் சொல்லிக் கொள்ளணும். அடுத்து இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய பாவ மன்னிப்பு கோருகிற வார்த்தைகளையும் சொல்லித் தர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா. அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா. அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா. இறைவா எனக்கே அதிகமான அளவிற்கு நான் அநீதம் இழைத்து விட்டேன், அநியாயம் செய்து விட்டேன். அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரா. இறைவா எனக்கே நான் அதிக அளவு அநீதம் இழைத்துக் கொண்டேன். வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. உன்னை தவிர பாவங்களை வேறு எவராலும் மன்னிக்க இயலாது. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக, ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக, ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக. எனவே என்னை நீ மன்னிப்பாயாக. வர்ஹம்னி எனக்கு அருள் புரிவாயாக. வர்ஹம்னி வர்ஹம்னி
வர்ஹம்னி, எனக்கு அருள் புரிவாயாக, இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நீ மன்னிப்பவனும் நிகரில்லா அன்புடையவனாகவும் இருக்கிறாய், நீ மன்னிப்பவனாகவும் நிகரில்லா அன்புடையவனாகவும் இருக்கிறாய் என்கிற இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்ப இதை இன்னொரு முறை இறுதியாக சொல்லிக் கொள்வோம். அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم என்கிற இந்த வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் இந்த இறுதி இருப்புகள்ல ஓதுவதற்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த பாவ மன்னிப்பு பிரார்த்தனையும் கபர் மற்றும் அந்த தஜ்ஜாலுடைய நரகத்தினுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுகிற அந்த பிரார்த்தனைகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில் ஓதி கொள்வதற்கான பிரார்த்தனைகளாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதை ஓதி இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு பெற்று அந்த சொர்க்கம் செல்கிற நல்வாய்ப்பை இறைவன் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்